வணக்கம். இலங்கை செய்திகளுக்காக நான் ஹரிணி. முதலில் தலைப்புச் செய்திகள். இலங்கை ராணுவ முகாமில் இருந்து 73 துப்பாக்கிகள் காணாமல் போயுள்ளதாக ஜனாதிபதி அனுரகுமார வெளியிட்டுள்ள அதிர்ச்சி தகவல். ஊழலுக்கு எதிராக நடவடிக்கைகளை எடுத்துள்ளதால் மோசடியாளர்கள் திணறுகிறார்கள். ஜனாதிபதி அதிரடி பேச்சு. அனுர அரசு அதிரடி, மில்லியன்களுடன் சிக்கினார் மஹிந்த. இனி விரிவான செய்திகள். ஜனாதிபதி அனுரகுமார இலங்கை ராணுவ முகாமிலிருந்து T-56 ரக துப்பாக்கிகள் 73 பாதாள உலக குழுக்களின் கைகளில் சிக்கியுள்ளதாக அதிர்ச்சி தகவலை கூறியுள்ளார். இந்த தகவல் தேசிய பாதுகாப்பு தொடர்பில் பாரிய கவலைகளை ஏற்படுத்தியுள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. இவ்வாறு காணாமற் போன துப்பாக்கிகளில் 38 துப்பாக்கிகளை அதிகாரிகள் வெற்றிகரமாக மீட்டெடுத்துள்ளதாகவும் எஞ்சிய துப்பாக்கிகள் இதுவரை மீட்கப்படவில்லை எனவும் தெரிவித்தார். இந்த சம்பவம் தொடர்பாக 13 ராணுவ வீரர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர். பல்வேறு துறைகளில் பரவலான சீர்கேட்டை உருவாக்கியதற்காக முன்னைய நிர்வாகத்தை விமர்சித்த ஜனாதிபதி இது தற்போதைய பாதுகாப்பு குறைபாடுகளுக்கு பங்களித்துள்ளதாக தெரிவித்தார். இதேவேளை மன்னார் நீதிமன்றத்திற்கு முன்னால் இடம்பெற்ற துப்பாக்கிச் சூட்டில் சந்தேக நபர்களாக இலங்கை ராணுவ வீரர் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார். அத்துடன் யாழ்ப்பாணத்தில் நகைக்கடையொன்றில் இடம்பெற்ற கொலை சம்பவம் தொடர்பில் இலங்கை புலனாய்வு பிரிவைச் சேர்ந்த 2 கைது செய்யப்பட்டமையும் குறிப்பிடத்தக்கது. முன்னாள் ஜனாதிபதிகளுக்கு வழங்கப்பட்ட அனைத்து உத்தியோகபூர்வ வாசஸ்தலங்களையும் அரசாங்கம் மீளப் பெற்றுக்கொள்ளும் என ஜனாதிபதி அனுரகுமார அறிவித்துள்ளார். இது தொடர்பில் கருத்து தெரிவித்த அவர், முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷவின் இல்லத்தின் வாடகை நிலத்தின் மதிப்பை தவிர்த்து மாதம் 4.6 மில்லியன் ரூபாய், முன்னாள் ஜனாதிபதிகள் குடியிருப்பை காலி செய்யலாம் அல்லது அதற்கு உரிய வாடகையை தாங்களே செலுத்தலாம். தற்போதுள்ள சட்டங்களின்படி முன்னாள் ஜனாதிபதிகளுக்கு குடியிருப்பு அல்லது அவர்களது சம்பளத்தில் 1/3 பங்கு பெறுவதற்கு உரிமை உண்டு. அரசாங்கம் இப்போது இந்த நன்மையை ரொக்க கொடுப்பனவாக மட்டுப்படுத்தும். அந்த கொடுப்பனவு 30,000 ரூபாய். இதுதான் அவர்களது சம்பளத்தில் 1/3 பங்கு என்று ஜனாதிபதி தெரிவித்தார். கொழும்பில் உள்ள ஜனாதிபதி மாளிகை, கண்டியில் உள்ள ஜனாதிபதி மாளிகை மற்றும் அலரி மாளிகை தவிர அனைத்து அமைச்சர் பங்களாக்களும் ஹோட்டல்கள் அல்லது பிற பொருத்தமான வாடகை பயன்பாடுக்காக கொடுக்கப்படும் என்றும் ஜனாதிபதி மேலும் குறிப்பிட்டுள்ளார். இந்தியாவிற்கும் சீனாவிற்கும் வெற்றிகரமாக விஜயம் செய்தமைக்காக ஜனாதிபதி அனுரகுமாரவை பாராட்டினார் நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ஷ. அதேவேளை தேசிய மக்கள் சக்தி முன்னர் ஊழல் என்று விமர்சித்த இந்திய மற்றும் சீன நிறுவனங்களுடன் ஒப்பந்தங்களில் கைச்சாத்திட ஜனாதிபதி எடுத்த தீர்மானம் குறித்து கேள்வி எழுப்பினார். மேலும் தெரிவித்த அவர், முந்தைய அரசாங்கங்களின் போது இந்த சீன மற்றும் இந்திய நிறுவனங்கள் இலங்கையில் முதலீடு செய்வதில் ஆர்வம் காட்டிய போது இந்த NPP தான் அதற்கு எதிராக நின்றது. இந்த நிறுவனங்களை சர்ச்சைக்குரியது, ஊழல் நிறைந்தது என்று குறிப்பிட்டது. இருப்பினும் இப்போது NPP தனது சொந்த வார்த்தைகளை விழுங்கிவிட்டது போல் தெரிகிறது. ஜனாதிபதி அனுரகுமார பொது வழியில் வந்து இந்த அந்நிய நேரடி முதலீட்டை ஏன் எதிர்க்கிறார்கள் மற்றும் இந்த இந்திய மற்றும் சீன நிறுவனங்களின் நட்பெயருக்கு ஏன் களங்கம் ஏற்படுத்தினார்கள் என்பதை மக்களுக்கு விளக்க வேண்டும் என்று ராஜபக்ஷ கூறினார். அத்துடன் NPP அரசாங்கமும் வெளியே வந்து அவர்களின் வெளியுறவு கொள்கை என்ன என்பதை விளக்க வேண்டும் என, இது இன்னும் தெளிவான திசையின்றி தெளிவற்றதாக உள்ளது என்று நாமல் கூறினார். அரசாங்கத்திற்கு சொந்தமான சொகுசு வாகனங்களை ஏலம் விடுவது குறித்து பேசும்போது ஜனாதிபதி அனுரகுமார வாகன இறக்குமதிக்கான தடை எதிர்வரும் பிப்ரவரி 1 முதல் நீக்கப்படும் என்று உறுதிப்படுத்தினார். அவர் மேலும் தெரிவித்த போது, இறக்குமதி கட்டுப்பாட்டுக்குள் நீக்கப்பட்டதை அடுத்து ஆரம்ப காலகட்டத்தில் வாகன விலைகள் ஏற்ற இறக்கங்களை சந்திக்க வாய்ப்புள்ளது. விலைகளை சீரானவுடன் தற்போது அரச வாகன பிரிவில் உள்ள சொகுசு வாகனங்களை ஏலம் விட அரசாங்கம் திட்டமிட்டுள்ளதாகவும் ஜனாதிபதி தெரிவித்தார். ஜனாதிபதி மேலும் தெரிவித்ததாவது, நாடாளுமன்ற உறுப்பினர்களின் ஓய்வூதிய கொடுப்பனவை ரத்து செய்யும் சட்டமூலத்தை வெகு விரைவில் நாடாளுமன்றத்திற்கு கொண்டு வருவேன். ஊழலுக்கு எதிராக நடவடிக்கைகளை எடுத்துள்ளதால் மோசடியாளர்கள் இன்று திணறுகிறார்கள், போலியான குற்றச்சாட்டுக்களை முன்வைக்கிறார்கள் என ஜனாதிபதி தெரிவித்தார். தமக்கு இணக்கமான ஊடகங்களில் புலம்புகிறார்கள். இவர்கள் இன்னும் 2 தசாப்தங்கள் அள வேண்டும். நாடாளுமன்றத்திற்கு உணவு பொதியுடன் வருமாறு குறிப்பிடவில்லை. நாடாளுமன்றத்தில் உணவு பெறுவதாயின் அதற்குரிய கட்டணத்தை செலுத்த வேண்டும். ஒருவேளை உணவுக்கு 2000 ரூபாய் செலவாகுமாயின் உறுப்பினர்கள் 2000 ரூபாவை செலுத்த வேண்டும். இன்னும் ஓரிரு நாட்களில் அதற்கான நடவடிக்கைகள் எடுக்கப்படும்.
பொருளாதார ரீதியில் பலமடைந்த நாட்டை நாங்கள் பொறுப்பேற்கவில்லை. வங்குரோத்து நிலையை அடைந்த நாட்டையே நாங்கள் பொறுப்பேற்றோம். நாட்டை வங்குரோத்து நிலைக்கு தள்ளியவர்கள் இன்று செல்வந்த நாட்டை எங்களிடம் ஒப்படைத்ததை போன்று பேசுகிறார்கள். இந்த நாட்டை மீண்டும் வங்குரோத்து நிலை அடைவதற்கு இடமளிக்கப் போவதில்லை என்றார். வடக்கு, வடமத்திய, கிழக்கு, ஊவா மற்றும் மத்திய மாகாணங்களில் மழையுடனான மிக மோசமான காலநிலை வருகிறது என வளிமண்டலவியல் திணைக்களம் எச்சரித்துள்ளது. வடமாகாணத்திலும் மாத்தளை, நுவரெலிய, பொலனறுவை, காலி மற்றும் மாத்தளை போன்ற மாவட்டங்களிலும் 100 மில்லிமீட்டருக்கும் அதிகமான பலத்த மழை பெய்யக்கூடும். இதன்படி மத்திய மலையகத்தின் கிழக்கு சரிவுகளிலும் வடக்கு, வடமத்திய, கிழக்கு மற்றும் வடமேற்கு மாகாணங்களிலும் ஹம்பாந்தோட்டை மற்றும் மொனராகலை மாவட்டங்களிலும் மணிக்கு 30-40 கிலோமீட்டர் வேகத்தில் பலத்த காற்று வீசக்கூடும். தற்போது நிலவும் சீரற்ற காலநிலை காரணமாக கிழக்கு மாகாணத்தில் உள்ள அனைத்து பாடசாலைகளுக்கும் நாளை விடுமுறை வழங்கப்படுவதாக கிழக்கு மாகாண ஆளுநர் அறிவித்துள்ளார். இடியுடன் கூடிய மழையின் போது தற்காலிகமாக பலத்த காற்று மற்றும் மின்னல் தாக்கங்களினால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளை குறைத்துக் கொள்ள போதிய முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுக்குமாறு பொதுமக்கள் கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள் மற்றும் வாகன சாரதிகள் அவதானமாக இருக்குமாறும் அனர்த்த முகாமைத்துவ அதிகாரிகள் தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுக்குமாறும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. கொழும்பில் உள்ள ரஷ்ய மற்றும் சீன தூதரங்கள் தற்போது கொழும்பில் திறக்கப்பட்டுள்ள உலக பத்திரிகை புகைப்பட கண்காட்சியில் காட்சிப்படுத்தப்பட்ட சில புகைப்படங்களுக்கு எதிர்ப்பு தெரிவித்துள்ளன. ரஷ்யாவின் புகார் உக்ரைன் போரின் புகைப்படங்கள் தொடர்பானது. அதே நேரத்தில் சீனாவின் ஆட்சேபனை தென் சீன கடல் தொடர்பான சில புகைப்படங்கள். அது பற்றி கருத்து தெரிவித்த இலங்கை பிரஸ் இன்ஸ்டிடியூட் பிரதம நிறைவேற்று அதிகாரி குமார் லோபஸ், நெதர்லாந்து தூதரகத்தின் நிதியுதவியுடன் இந்த கண்காட்சியை ஏற்பாடு செய்யும் உள்ளூர் பங்காளியாக தாங்கள் இருக்கிறோம். காட்சிப்படுத்தப்பட்ட புகைப்படங்களை தேர்ந்தெடுப்பதில் அவர்களுக்கு எந்த பங்கும் இல்லை. உலக பத்திரிகை புகைப்பட அறக்கட்டளை இந்த கண்காட்சியை வைத்திருக்கும் முக்கிய அமைப்பாகும். புகார் அளிக்கப்பட்ட புகைப்படங்கள் எதுவும் நீக்கப்படவில்லை. ஜனவரி 10ஆம் தேதி திறக்கப்பட்ட கண்காட்சி ஜனவரி 20ஆம் தேதி வரை கொழும்பில் நடைபெறும். தொடர்ந்து யாழ்ப்பாணம் சென்று ஜனவரி 24 முதல் 27ஆம் தேதி வரை யாழ்ப்பாணத்திலும் காட்சிப்படுத்தப்படும். தனது அடுத்த உத்தியோகபூர்வ விஜயமாக ஐக்கிய அரபு அமீரகத்துக்கு செல்ல உள்ளதாக ஜனாதிபதி அனுரகுமார இன்று தெரிவித்துள்ளார். ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் இருந்து தமக்கு உத்தியோகபூர்வ அழைப்பு ஏற்கனவே கிடைத்துள்ளதாக கலந்துரையில் நடைபெற்ற கூட்டத்தில் ஜனாதிபதி தெரிவித்தார். இலங்கை நன்மை பயக்கும் அரசாங்க ஒப்பந்திற்கு எரிபொருளை இறக்குமதி செய்வதற்கான சாத்தியக்கூறுகள் குறித்து அரசாங்கம் ஆராயும் என ஜனாதிபதி தெரிவித்தார். எதிர்வரும் மகாபருவ அறுவடைக்கு தயாராகும் வகையில் இலங்கை ராணுவம் நாடு தழுவிய ரீதியில் நெற்களஞ்சியங்களை சுத்தம் செய்ய மற்றும் புனரமைக்கும் வேலை திட்டத்தை ஆரம்பித்துள்ளது. 18 ஜனவரி 2025 முதல் 27 ஜனவரி 2025 வரை இயங்கும் இந்த முயற்சி நீண்ட காலமாக பயன்படுத்தப்படாமல் இருக்கும் 209 நெல் சந்தைப்படுத்தல் வாரியத்திற்கு சொந்தமான சேமிப்பு கிடங்குகளை தயார் செய்வதை நோக்கமாக கொண்டுள்ளது. பாதுகாப்பு செயலாளரின் பணிப்புரைக்கு அமைய இலங்கை ராணுவ தளபதி லெப்டினன்ட் ஜெனரல் லசந்த டாட்ரிகோ அவர்களின் வழிகாட்டலின் கீழ் இந்த வேலை திட்டம் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றது. நாடு முழுவதும் உள்ள பாதுகாப்பு படை தலைமையகம் இந்த முயற்சியை ஒருங்கிணைத்து இந்த நடவடிக்கை மகாபருவ அறுவடையின் போது கொள்முதல் செய்யப்பட்ட நெல்லை சேமிப்பதற்கான அரசாங்க திட்டத்தின் ஒரு பகுதியாகும். கொழும்பு கோட்டை கிறிஸ் திட்டத்தில் முதலீடு செய்யப்பட்ட பணம் சட்டவிரோதமாக பெறப்பட்டது என்பதை இந்திய நிதி புலனாய்வு துறைகள் வெளிப்படுத்தியுள்ளன. அதன்படி கிறிஸ் ரியல் டெக் நிறுவனம் மற்றும் அதன் விளம்பரதாரர் அமித் கட்டியால் உட்பட பலருக்கு எதிராக விசாரணைகள் தொடங்கப்பட்டுள்ளதாக இந்திய ஊடகங்கள் தெரிவிக்கின்றன. முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷவின் நிர்வாகத்தின் போது தொடங்கப்பட்ட கொழும்பு கோட்டை கிறிஸ் திட்டம் பாதியில் நிறுத்தப்பட்ட நிலையில் சர்ச்சைகள் எழுந்துள்ளன. இந்த திட்டம் நடைபெற்று வரும் கிறிஸ் சதுக்கத்தில் 4.3 ஏக்கர் நிலத்தை குத்தகைக்கு எடுத்ததில் ரூபாய் 70 மில்லியன் நிதி முறைகேடு நடந்ததாக கூறி நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ஷவுக்கு எதிராக நீதிமன்ற வழக்கும் உள்ளது. இவ்வாறானதொரு பின்னணியில் சட்டவிரோதமாக பெறப்பட்ட நிதி இந்த திட்டத்திற்கு பயன்படுத்தப்பட்டதாக இந்திய நிதி புலனாய்வு துறை வெளிப்படுத்தியுள்ளது. அதன்படி இந்த திட்டத்தில் பணத்தை முதலீடு செய்த கிறிஸ் ரியல் டெக் நிறுவனம் மற்றும் அதன் விளம்பரதாரர் ஹமித் கட்டியால் உட்பட பலருக்கு எதிராக விசாரணைகள் நடைபெற்று வருவதாக கூறப்படுகிறது. இந்தியாவின் புதுடில்லியில் ஒரு அடுக்குமாடி குடியிருப்பு
குடியிருப்பு திட்டத்திற்காக முதலீட்டாளர்களிடமிருந்து பணம் பெற்ற போதிலும் அமித் கட்டியால் 13 ஆண்டுகளாக வீடுகளை வழங்க நடவடிக்கை எடுக்கவில்லை என்ற முறைப்பாடுகள் மீதான விசாரணையின் போது இது தொடர்பான தகவல்கள் வெளியாகியுள்ளன. இதன்படி அமித் கட்டியால் அவர்கள் நெருங்கிய கூட்டாளிகள் மற்றும் கிறிஸ் ரியல் டெக் பிரைவேட் லிமிடெட் ஆகியோர் ஏராளமான முதலீட்டாளர்களிடமிருந்து மோசடியாக பணத்தை பெற்று பல்வேறு நாடுகளுக்கு கோடிக்கணக்கான ரூபாயை மாற்றியுள்ளனர் என்றும் தெரிவிக்கப்படுகிறது. சட்டவிரோதமாக சம்பாதித்த பணத்தின் மூலம் வாங்கப்பட்ட 224.8 கோடி இந்திய ரூபாய் மதிப்புள்ள அசியா மற்றும் அசியா சொத்துக்களில் கொழும்பில் 4 ஏக்கர் நிலமும் பாதி கட்டி முடிக்கப்பட்ட சொகுசு ஹோட்டலும் இருப்பதாக விசாரணை அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். இந்த நிலையில் தவறான தகவல்களை முன்வைத்து அவர்கள் இந்த பரிவர்த்தனைகளை மேற்கொண்டுள்ளதாக இந்திய ஊடகங்கள் தெரிவிக்கின்றன.